வட்டி கட்டணும்னா அதுக்கான ஃபீஸ் கட்டணும்னு சொல்றாங்க. நீங்க கொடுக்குற நிதி வச்சுன்னா கவர்மெண்ட் வண்டி ஓடும். ஒரு டோல்கேட் இருக்குல்ல, டோல்கேட் கட்டணும். என்ன வேணும் உங்களுக்கு? பாரதிய சொல்றது என்ன இல்லை. அதான் விவசாயம் ஒரு படத்தில் எம்ஜிஆர் படத்தில் மேக்சிமம் வந்து பார்க்கணும். அதே வந்து ஐயன் உலக நீ போய் சொல்றேன் இப்போ உங்களுக்கு தெரியுது சார், படிச்சிருக்கீங்க. ஜிடிபியை வந்து கொடுத்தாங்க. அந்த நாட்டிலே ஏபிசிடி வச்சிருக்காங்க. கரெக்டா வந்து புள்ளி உரம் கொடுக்குறாங்க. ஏ அதுக்கப்புறம் அடுத்த சைடு பி, அது மாதிரி சிடி வச்சிருக்காங்க. நம்ம மோடி கவர்மெண்ட் பண்ற தப்பு என்ன? இப்போ நம்மள வந்து சி கேட்டகரி வச்சுட்டாங்க. தப்பு தப்பா கொடுக்குறாங்க. சரி, எனிவே அப்படி கொடுத்தா கூட இந்தியா ஜிடிபியோட வளர்ச்சி 8 தான். ஆனா நம்ம தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி 11.39. பத்தி ஏ கேட்டகரி இதெல்லாம் மெத்தப்பட்டவர்கள் அப்பர் மிடில் கிளாஸ். உங்ககிட்ட போய் நம்ம அதே மாதிரி தொழில் முதலீட்டா நம்ம முதலீட்டு இருக்கோம். இந்த ஏன் தொழில் முதலீட்டு இருக்குன்னா அப்பதான் நீங்க படிக்க வைக்கிற உங்க பசங்க எல்லாம் வேலை கிடைக்கும், நல்ல தொழில் முன்னேற்றம். அதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். அதெல்லாம் கருத்தில் எடுத்துட்டு இந்த ஒரு சிறந்த ஆட்சி தொடரணும்னா 2016 2026 தேர்தலில் தயவுசெய்து உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களித்து சில பேருக்கு நாங்கள் படிச்சுட்டு உங்களை மாதிரி நீங்க சொல்லணும். சில பேர் ஸ்டைலர் ஓட்டுலாம் போடவே மாட்டேன். அதை ஸ்டைலிங் நினைக்கிறாங்க. சில பேர் நாம போய் நின்று வாக்களித்தால்தான் ஒரு நல்ல ஆட்சி வரும். அது வந்தால்தான் நீங்க கேள்வி கேட்டு பெற முடியும். சக்தி இருந்தால்தான் தமிழ் பழமொழி கருத்தில் எடுத்துங்க. சக்தியில் இருந்தாலும் அது நல்ல ஆட்சி. ஸ்டைலா ஓட்டு போடும்போது தோலை பண்ணிட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கேள்வி கேட்டா நீங்க கேட்கறதுக்கு ஒரு சேவை செய்யறதுக்கு நல்ல ஆட்சி இருக்கு. அது கவனத்தில் கொண்டு தயவுசெய்து படித்த பெருமக்களாக மேல்குடி மக்களாக இருக்கிற அனைவரும் அந்த வாக்கு சாவடி வாக்களிக்க கேட்டுக்கொண்டு அதிலும் குறிப்பாக உதயசூரியனுக்கு வாக்களிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். ரஜினிகாந்த் நடிகராக இருந்தாலும் நான் எந்த நடிகருக்கு ரசிகர் கிடையாது. நான் வந்து டாக்டர் கலைஞருடைய ரசிகர். ஆனாலும் சொல்றேன், நடிகர் ரஜினிகாந்த் எப்பொருள் யாரால் நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் சொல்லுவான், உன் வாழ்க்கை உன் கையில், உன் வாழ்க்கை உன் கையில். நீங்க எப்படி அதை எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க, அப்படிதான் நீங்க வாழ முடியும் அப்படின்றது. அது உன் கையில் என்ற நான் என்ன சொல்றேன்னா, உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்க சரியான உதவி பட்டில் அந்த கையில் அழைத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேம்படும், உங்கள் நகரம் மேம்படும், உங்கள் ஊர் மேம்படும் என்று கூறிக்கொண்டு எனக்கு ரஜினிகாந்த் சொல்றதே பின்பற்றுறது தப்பு இல்லை. அந்த கையை பயன்படுத்தி உதவி சொல்லி உங்கள் வாழ்க்கை ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எங்களோட 350 குடும்பம் இருக்கும் எங்க அசோசியேஷன்ல. குடும்பத்துக்கு எப்படி ஒரு வீட்டுல 3 பேராது இருப்பாங்க. நீங்க செஞ்சது இதுவரைக்கும் ரோடு போட்டது, இந்த ரெயின் வாட்டர் ஸ்டாம், இந்த டிரைனேஜ் ஒர்க் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னும் இந்த நாங்க இப்ப சொன்னது கொஞ்சம் சில மிச்ச மீதி குறைகள் கேட்டிருக்கோம். நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா எங்க மக்கள் வந்து கட்டாயம் ஓட்டு போடுவாங்க. இது ஏதோ நீங்க கொடுத்து நான் வாங்கிக்கணும் கிடையாது. 2 நாளைக்கு 3 நாள் அதிகபட்சம் 1 வாரத்துக்குள்ள உரிய அதிகாரிகள் அன்னைக்கு அதுக்கான பதிலை கைவிடுவதுடன் சர்வீஸ் எங்களால் முடிவு உடனே செயல்பட்டு கொடுப்போம். பெரிய காரியம் அதுக்கான நேரம் எல்லாத்தையும் செயல்படுத்தும். அதுக்கான நேரம் நீங்க கொடுப்போம். அது கொடுக்கிறது இப்போது அண்ணன் சந்திரபாபு பொறுப்பாளர் அவருக்கு உரையாற்றுவார். நன்றி. மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே நாங்கள் இங்கே எதிர்பார்த்த கூட்டம் வந்துட்டு வேறு. ஆனால் இங்கே வட்ட செயலாளர் ரஞ்சித் அவர்கள் இங்கே உங்களை எல்லாம் அழைத்து
இந்த கூட்டத்தை உங்களுக்கான கூட்டமாக மாற்றிவிட்டார். அதுதான் உண்மை. ஏன்னா நாங்கள் எங்களுடைய கூட்டம் பிஎல்ஏ டு பிஎல்சி அப்படின்னு சொல்லி எங்களுடைய கூட்டங்களை தலைவருடைய ஆணையை என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி, ஆனால் இந்த கூட்டம் வந்து ஒரு வரவேற்க வேண்டியது. ஆக்சுவலி என்னன்னாக்கா நாங்களே சொல்லிட்டு தான் இருக்கோம், ஒரு தெருமை கூட்டங்களாக நடத்தணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு வகையில் இந்த இடத்துல இந்த தெருவில் இருக்கீங்க, அசோசியேஷன்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு வணக்கம். அம்மா நீங்க நிற்க வேண்டாம், அவ்வளோதான். பாருங்க எவ்வளவு உரிமையா நீங்க வந்து கேட்கறத பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது எங்க கேட்க முடியும்னா திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளுடைய தமிழக மாண்புமிகு முதல்வருடைய ஆட்சியில தான் இந்த அளவுக்கு முழுமைகளோட மக்கள் வந்து கேட்க முடியும். ரொம்ப மகிழ்ச்சியா நீங்க வந்து இப்ப சொன்னீங்க, ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படியெல்லாம் வந்து இந்த பகுதி இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு நல்லா டெவலப் ஆகி இருக்கு. இந்த டெவலப் இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க வாக்களிச்சாலே இன்னும் டெவலப் வந்து 100% வந்துடும். அதுதானே உண்மை. நம்ம ஒரு இடத்துல பணிபுரியோம், நமக்கு வந்து வீட்டுக்கு தேவையான சம்பளம் வந்து 30,000 ரூபாய் தேவைப்படும். ஆனால் ஃபர்ஸ்ட் போய் ஜாயின் பண்ணும்போது 20,000 ரூபாய் இருந்தாலும் ஒத்துக்குவோம். போயிட்டு 30,000 கிடைக்கும். 30,000 கிடைச்ச பிறகு என்ன பண்ணுவோம்னா இன்னொரு இன்க்ரிமெண்ட் வருமா, 5,000 ரூபா வருமா, நம்ம அதுக்கு வந்து எண்டே இல்லை, போயிட்டே இருக்கும். 50,000 ரூபா வந்தாலும் கூட நம்ம எதிர்பார்த்ததுன்னு 30,000 தான். ஆனால் 50,000 ரூபா வந்தாலும் கூட இன்னும் ஒரு 10,000 ரூபா மாதம் நமக்கு மேலே கிடைக்குமா, சேலரி இன்க்ரீஸ். அது போலத்தான் இந்த ஆட்சியை நம்பி நீங்க எதிர்பார்க்கலாம். நிச்சயமா இந்த ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நாளும் முன்னேறிக்கிட்டு இருக்கணும். அப்படி ஒரு முன்னேறி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிரந்தரமா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிலைத்து நிற்கணும். உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த ஆட்சியை எப்படியாவது நீங்களாம் உண்மையிலே இந்த பகுதியில் பொதுவாக நாங்கள் பல்வேறு பகுதிகளுக்கு போவோம். இங்க வந்து எல்லாமே சிறந்த அறிவாளிகள், அறிவுஜீவிகள், நன்றாக படித்தவர்கள், உலக செய்திகளை அறிந்தவர்கள், நாட்டு நாடுகளை புரிந்தவர்களாக இங்க இருக்கிறவங்க வந்து நிச்சயமா இருக்கீங்க. ஏன்னா அகத்தி நாடுகள் முகத்துக்கு தெரியும். உங்களை பார்க்கும்போதே நீங்க ஒரு பெரிய எஜுகேட்டடாகவும் ஒரு சிறந்த ஒரு மனிதர்களாகவும் காட்சி அளிக்கிறீங்க. ஆக இந்த முன்னேற்றம் நீங்க என்னதான் பார்த்துட்டு வந்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நியாயமானது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறதுக்கு சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கே தெரியும், இந்தியாவிலேயே சிறந்த முறையில் நாட்டை ஆளக்கூடிய ஒரு முதல்வர் இருக்காருன்னா அது தமிழ்நாட்டு முதல்வர் தான், வேற எங்கேயுமே இல்லைன்றது. இதுல யாருக்காவது நான் என்ன சொல்றேன்னா, நம்ம கட்சியாரங்களை விட்டுருங்க, நம்ம கட்சியை சார்ந்தவங்களை விட்டுருங்க, சாராதவங்க இங்க இருப்பீங்க. ஆனால் தேர்ந்தெடுத்து வாக்கு இவங்களுக்கு போடணும்னு நினைப்பீங்க. அப்படி நீங்க உண்மையிலே நினைக்கிறீங்கன்னா வரக்கூடிய இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பீங்கன்றதை மட்டும் இப்போ நீங்க சொல்லணும். நீங்க உட்காருங்க, உட்கார்ந்தே சொல்லுங்க, உட்கார்ந்தே சொல்லுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, உங்க மனசா சிறந்த நிர்வாகத்தை எதுவோ அது வாக்களிப்போம். நன்றி நன்றி. அதுதான் எதுன்றது அவங்க கண்டுகிறது. ஆமா ஆமா சார், உமன் செல்ஃப் ரெஸ்பெக்டோட நடக்கிறதுக்கு எந்த ஆட்சி உண்மையாலும் இருக்கோ அதுக்கு கட்டாயம் வாக்களிப்போம். அதே மாதிரி என்ன சொல்றது, ஒரு எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற ஒரு ஆட்சி. இந்த குலக்கல்வி இல்லாம எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற எந்த ஆட்சியா இருந்தாலும் எனக்கு குலக்கல்வி திட்டத்து மேல உண்மையா பர்சனலி ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். எனக்கு அடுத்த ஜெனரேஷன் முன்னேறணும், படிக்கணும். அது எந்த கட்சி ஃபர்ஸ்ட் நிக்குதோ அதுதான் எங்களுடைய இதா இருக்கும்ன்றது என்னுடைய. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அவர் சொன்னாரு எந்த நிர்வாகம் நல்லா இருக்கோ அந்த இதுக்கு நாங்க வாக்களிப்போம்னாரு. அது அவர் சொல்றதை பார்க்கும்போது நிச்சயமா இந்த நிர்வாகம் இன்னைக்கு வந்து இந்திய அளவில் நம்ம தமிழ்நாடு முதல் மாநிலமா வந்தாச்சு. அடுத்து என்ன முதல்வருடைய திட்டம்னா, இது வந்து இந்திய அளவில் மதிப்பீடு போடக்கூடாது, உலக நாடுகள் அளவில் தமிழ்நாடு முதன்மையாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. எவ்வளவு தான் வந்து நம்ம நல்ல மக்கள் பண்ணாலும்
குறை காண்பவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனால் குறை காண்பவர்கள் இருக்கும் வரை நமக்கு நல்லது. ஏன்னா குறை காண்பவர்கள் குறைய சொன்னால்தான் அவங்களுடைய குறைகளை நம்ம நிறைவு பண்ண முடியும். மனசு திருப்தி படுகிறவங்க இருப்பாங்க. நிச்சயமாவே குறைய சொல்றவங்க யார் வாக்களிப்பாங்கன்னா நமக்கு தான் வாக்களிப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. காரணம் என்னன்னாக்கா, இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன காரணத்தினால தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏதாவது காரணம் இருக்கா சொல்லுங்க. எந்த காரணம்? இந்த காரணம் இந்த தமிழ்நாட்டில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படல, இல்ல ஏழை மக்களுக்கு சரியான சலுகைகள் கிடைக்கல, இல்ல இங்க ஊர் முன்னேறல, அது போன்ற ஏதாவது ஒரு காரணம் இருக்காது. எல்லாமே அதாவது தேவையான மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே தமிழ்நாடு அரசு போராடி பண்ணிட்டு இருக்கு. அதே நேரத்தில் எல்லாருக்குமே தெரியும், நிறைய இந்த இடத்துல நான் இந்த அரசியலா பேசுறேன். ஏன்னாக்கா நீங்களாம் இருக்கும்போது நாங்க அரசியலா பேச முடியாது, இன்னும் பொதுவாக தான் பேசாகும். அதாவது உங்களுக்கு தமிழ்நாட்டால் தான் இந்தியாவிலேயே நம்மளுடைய ஒன்றிய அரசுக்கு அதிகப்படியான வருமானம் நம்ம தமிழ்நாட்டால தான். என்ன காரணம்னா, உங்களை போன்ற சிறந்த அறிவுஜீவிகள்லாம் நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்காங்க. இதுக்கு நிர்வாகம் எப்படி இருந்தாக்க இன்னைக்கு நேரத்தில் 1967 இங்க இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியல. இன்றைய நிலையை கண்டு சில குறைகள் சொல்லிட்டு இருப்பாங்க. 1967 நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய தாத்தாக்கள் நிறைய யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் நிலைமை என்ன, நம்ம பிள்ளைகள் நிலைமை என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா நாம பார்க்கல 67 முன்னாடி என்ன எப்படி இருந்தது நாடு. உணவுக்கு பஞ்சம் கஷ்டம் அப்படிதான் இருந்தது. 67 வந்ததுல இருந்து எப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாட்டில் ஆக முடியாதோ அன்னையில இருந்து என்ன காரணம்னா நம்ம மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்கும். ஆமா ரைட் ஓகே அப்படின்னு வராது. என்னன்னா நமக்கு அதுக்கப்புறம் நடந்த சில நீங்க 67 அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்தியாவே தமிழ்நாடு முன்னேறி வந்திருக்குன்னா திராவிட இயக்க ஆட்சிகள் அளவுக்கு வந்து அடிப்படை எவ்வளவு கிராமங்கள்ல குளத்து தண்ணியை பிடிச்சி வீட்டுல கொண்டு போய் வச்சு குடிச்சிட்டு இருந்தாங்கலாம் இங்க இருக்க இன்றைய தலைமுறைகளுக்கு. இதுக்கு முன்னாடி அந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு இருந்ததில்லை. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல உண்மையாலுமே சொல்றேன், நான் ஆட்சிகளையும் தாண்டி கட்சிகளையும் தாண்டி இங்க இருக்கவங்களுடைய சிறப்பை நாங்க நன்றி சொல்லியாகணும் இந்த டைம்ல. பிகாஸ் எங்களுக்கு எல்லா டைம்லயும் ஃபர்ஸ்ட் கூப்பிட்ட உடனே மேடம் நின்றுருக்காங்க, சார் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஒரு மழை வெள்ளம்னா லைக் கார்பரேஷன் அபிஷியல்ஸ் ஆகட்டும், தலைவர் இவங்க எம்எல்ஏ ஆகட்டும் டக்குன்னு நின்றுருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலா, ஆனா நாங்க நின்று பாக்குறோம் நிறைய விஷயங்களை. அதுக்கு நான் கட்டாயம் நன்றி சொல்லி ஆகணும். நீங்க இந்த பிஎல்சி பிஎல்ஏன்ற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு தெரியாது, பட் இருந்தாலும் இன்டெப்தா எங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லைன்னா கூட பப்ளிக்கா எங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும்ல. எங்களுக்கு யார் ரீச்சபிளா இருக்காங்க, யார் அப்ரோச்சபிள். ஒரு போன் எனக்கு அவங்க பாட்டி இறந்துட்டாங்க சமீனா மேடம், இருந்தாலும் she was answering all my calls. நாங்க ஒரு ஸ்ட்ரீட் பிரேக்கர்னா ஒரு 100 கால் பண்ணுவேன், ஒரு ரோடு விஷயம்னா கால் பண்ணுவேன். அது வரைக்கும் நாங்க உண்மையாலுமே நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகளோ அந்த மாதிரி அப்ரோச்சபிளாவோ பீப்புள் இருக்கல. சோ அது இணக்கமா இருக்கிறது எங்களுக்கு உண்மையாலுமே அது நீங்க சொல்லவே வேண்டாம், சிலது ரீச் ஆயிருக்கும் ஆட்டோமேட்டிக்கான்றது என்னுடைய கருத்து. சொன்னதுனால இத சொன்னீங்க. இல்ல சார், நான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் முதல்ல சொல்லிருக்கேன். ஏன்னா உண்மையாலுமே ரமேஷ் அரவிந்த் சார் ஆகட்டும், சேர்மன் இவர் சேர்மன் நான் சார் இன்னைக்கு நான் பாக்குறேன். ஆனா இவரும் அப்படிதான். இவர் இருந்த இடத்துல இருந்து மக்கள் தேவை எதுனாலும் கிடையாது உடனே செஞ்சு கொடுப்பாரு. நான் வர்க்கிங் உமன் சார், எனக்கு கிடைக்கிற எம்எல்ஏ ஒரு முதல் இல்ல சார், நான் சார் பாத்திருக்கேன், பட் எனக்கு அவருடைய பரிச்சயம் கிடையாது. பட் நான் வர்க்கிங் உமன் தான். பட் ஸ்டில் நான் எனக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல தான் நான் இந்த ஒர்க்ல எல்லாம் இறங்குறேன். அந்த நேரத்துலயுமே எனக்கு இவங்க எல்லாம் அப்ரோச்சபிளாவும் எனக்கு அவங்க ரீச்சபிளாவும் இருந்திருக்காங்க. எனக்கு என்னன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு வீட்டும் பார்த்துட்டு இதையும் பாக்குறேன். இந்த டைம்லயும் எனக்கு நான் எப்ப கால் பண்ணாலும் அவங்க அவைலபிலிட்டி இருந்திருக்காங்கன்றது அந்த நான் நன்றி சொல்லிக்கிறேன்னா. இன்னைக்கு 10 ஸ்பீட் பிரேக்கர் போன மாசம் நாங்க போட்டோம். அதுக்கெல்லாம் அவங்க மனசு வைக்கலன்னா டக்குன்னு ஒரு விஷயத்த முடியாது. அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நேரமா எடுத்துக்கிறேன். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, செவி சாய்க்கும் அரசாக செயல்படுவதாக இவங்க வாழ்க்கையை பதிவு பண்றாங்க.
அதை பதிவு பண்ணிக்கிறாங்க. நன்றி.